Friends, welcome back Digital Tech subscriber and YouTube viewers. இன்னைக்கு நம்ம ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பேஜ்னு பார்த்தோம்னா இதில் நம்ம அக்ரிலிக் பேனல் பயன்படுத்தியிருக்கோம். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் வால்யூம் கண்ட்ரோல், பேஸ், ட்ரிபிள், சரவுண்ட், சென்டர், சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல். இதில் நம்ம ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு பயன்படுத்தியிருக்கோம். அதுலேயே பவர் இண்டிகேஷன் எல்இடியும் கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம செலக்டர் சுவிட்சு ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். யூஎஸ்பி போட்டு தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் பயன்படுத்தியிருக்கிற யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்தோம்னா பகாரியா யூஎஸ்பி போர்டு பயன்படுத்தியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்வினோட சுவிட்சிங் போர்டு ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பின்றது செலக்ட் பண்ணியிருக்கு. நமக்கு டிஸ்பிளே இப்போ யூஎஸ்பின்னு காமிச்சிட்ருக்கு. ஃப்ரண்ட்டில் அவ்வளோதான். வாங்க நம்ம இன்டீரியரில் என்னென்ன பயன்படுத்தியிருக்கோன்றதை பார்ப்போம். ஆம்ப்ளிஃபையரோடைய ஓவரால் இன்டீரியர் வியூ நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கணும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் சப்ளைன்னு எடுத்தோம்னா இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கிறது பவர் கிங்கோட 26026 10 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். அதுலேயே பார்த்தோம்னா இன்னொரு டேப்பு 12012 இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 26026 நம்ம ரெட்டிஃபயர் பண்ணுறதுக்காக 3510 ரெட்டிஃபயர் ஒன்று பயன்படுத்தியிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 10063 வோல்ட் கெப்பாசிட்டர் 2 பயன்படுத்தியிருக்கோம் சாமுவால். இந்த 012 ரெட்டிஃபயர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸ் டையோடு பயன்படுத்தி அதுக்கு வந்து 2225 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக இதில் பவர் ஆம்ப் போர்டுன்னு பார்த்தோம்னா 5 சேனலுக்கு நாம் வந்து சக்தி 10 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தின போர்டு பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக பார்த்தோம்னா நியோ எஸ்டிகே மாடுவல் 4 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தியிருக்கு. பெரிய ஆம்ப்னு பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து வசந்தோட V3 ப்ரோலாஜிக் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தபடியாக இதில் மேக்ஸ்வின் சுவிட்சிங் போர்டு ஒன்று பயன்படுத்தியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 பக் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். ஒன்று பார்த்தோம்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய எல்இடி லைட்ஸ் இதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கு. இன்னொரு பக் போர்டுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இதில் டீகோடருக்காக நம்ம இந்த பக் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம் பாரோம். இதில் வந்து ஒரு ஃபேன் வந்து நம்ம சப்வூஃபர் ஆம்பு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இன்னொரு ஃபேன் வந்து 5 சேனல் போர்டு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் வந்து 8 சேனல் அல்ட்ரா டிஜிட்டல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். வயரிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலை நிறைய வியூவர்ஸ் வந்து வியூ பண்ணி பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வியூவர்ஸ் எல்லாம் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் ரேட் என்ன போர்ட்ஸ் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் வீடியோவாக போடும்போது பார்த்திங்கன்னா போர்ட் டீடைல்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து பேசிக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணணுன்னு நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ ஃபுல் போர்ட் டீட்டெயிலை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் போடக்கூடிய அளவுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லாதனால நம்ம ஃபுல் வீடியோவாக போட முடியல. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கமெண்ட்ஸ்லேயே கேட்டுட்ருக்கீங்க. நம்மளால் கமெண்ட்ஸில் ஃபுல் டைமாக உட்காந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்க முடியல. நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் பெண்டிங் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடித்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு டைம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நானே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். ஸோ யாரை வந்து எதுவும் தவறுதலாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஃபுல் வியூ காமிச்சிட்ருக்கேன். இதனுடைய ஆடியோ டெஸ்ட்டோ இல்லை வீடியோ டெஸ்ட்டோ எதுவும் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. இது ஆஸ் யூஸ்வல் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்க மாடல் தான். ஸோ அதனால் நம்ம வீடியோ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுருந்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நமக்கு வந்து வியூஸ் போகலையோ அப்படின்றதுனால நான் வந்து இந்த ஆம்போட ஆடியோ டெஸ்ட் எடுத்து போட போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு யாராவது பர்சனலாக இந்த மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோ டெஸ்ட்டோ வீடியோ டெஸ்ட்டோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நம்மக்கிட்ட வீடியோ இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
இதில் வந்து இந்த செலக்டர் சுவிட்சுன்னு கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்டு இன்புட்டா, ஆக்ஸ் இன்புட்டா, 5.1 நம்ம டீகோடர்லேருந்து வர இன்புட்டா அப்படின்றத மட்டும் இந்த சுவிட்சிங் போர்ட்லேருந்து செலக்ட் பண்ணிக்கிறது மூலிமா நம்ம வந்து என்ன சோர்ஸ் இன்புட் கொடுத்துருக்கோன்றதை இந்த டிஸ்பிளேல நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஆடியோ கிளிப் ஒன்று ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். நம்ம வந்து ஒரு 5-6 செகண்ட் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸுன்றதுனால நம்ம நிறைய நேரம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஹெட்செட்டோ இயர்ஃபோனோ யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். அப்போ தான் ஒரு 50% இந்த ஆம்ப்ளிஃபையரோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். நேரில் வரக்கூடிய கஸ்டமர் நீங்கள் நேரில் வந்து ஆடியோவை கேட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் கூட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வால்யூமும் ஒரு ஆஃப் லெவலில் வச்சுருக்க மாதிரி தான் இப்போ வச்சுருக்கேன். சப்வூஃபர் மட்டும் ஒரு கால்வாசி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த அம்மிங் நாய்ஸும் இருக்காது. நம்ம ஆம்ப்ளிஃபையரில் மேக்ஸிமம் அம்மிங் நாய்ஸே வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருங்களுக்கு. அம்மிங் நாய்ஸ் இல்லாத மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன ஆடியோ கிளிப் ஒன்று ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதுபோல் வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.